ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். மாதுநாயகம் மனிதர் நாயகம் மனுக்குலனன் நாயகம் வானநாடு அரசாண்ட தணிகை வள்ளல் மாதவ நாயகம். எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது பெருமானவர்கள் என்றென்றும் திருமறை குரு பெருமானாக நமக்கு எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு எடுத்துக்கொண்ட திருவாக்கியம் நம்முடைய திருவருட்குரலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமது தெய்வம் அவர்கள் எப்படி திருமறையாக விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் அச்சத்தினை மாற்றி நம் எல்லோரையும் அந்த விண்ணுலகத்தில் கைலாயத்தில் ஆக்கி வைக்கின்றார்கள் என்பதை அந்த அருளர்ஷிப்பினை எடுத்து வழங்கியிருக்காங்க. அது என்ன என்பதை முதல்ல படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குரல் திருவாக்கியம் எண் 235. பழைய அச்சுநூல் பக்கம் எண் 170. சாதிகளின் கர்த்தாவே, இப்போது நாம் பேசுகிறோமே, எண்ணி பார்த்தா பேசுகிறோம், படித்து விட்டு வந்தா பேசுகிறோம். இல்லை, விஸ்வநாதத்தை எம் காது கேட்குது, நாம் பேசுகிறோம். ஒரு வேலையை செய்தால் மேலும் மேலும் லாபம் வருவது போல ஞானத்தில் நுழைந்தால் மேலும் மேலும் விளைந்து விளைந்து இந்த ஏற்றம் ஏற்படுகிறது. இது சாதாரண மனித அறிவுக்கு எப்படிப்படும்? ஆசான் அடியில் படிந்து நாதம் விளைந்த பிறகு அந்த ஏற்றம் ஏற்படுகிறது. அவ்வாறு கைபலிதமான ஒரு செம்மலின் ஒட்டுதல் கொஞ்சம் கிடைத்தாலும் போதுமே, அது என்ன சிறிய அளவா? அவ்வாறு கைபலிதமான ஒரு செம்மலின் ஒட்டுதல் கொஞ்சம் கிடைத்தாலும் போதுமே, அது என்ன சிறிய அளவா? அதுவே யமனை விரட்டது என்றால் பூரண வலிமை என்ன பவர் உடையதாக இருக்க வேண்டும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியத்தில் இந்த உலக மக்களினுடைய நம்முடைய நிலையும் என்னுடைய நிலையும் நமது தெய்வமோர்கள் அவர்களுடைய நிலைப்பாடும் என்ன என்பதை அந்த வித்தியாசங்களை எடுத்து பேசி வர்றாங்க. அப்போ தெய்வமோர்கள் அந்த அருள் வர்ஷிப்புகளை அந்த விண்ணுலகத்திலிருந்து இறக்குகிறாங்க அல்லவா, இறக்கி அதை பேசி தான் காட்டுறாங்க. பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான். இப்போது நம்ம பேசுகிறோம், இப்போ நானும் பேசுகிறேன், வேதத்தில் உள்ளதை எடுத்து நான் புரிந்த அளவில் எனக்கு புரிந்ததை நான் எடுத்து பேசுகிறேன். அப்போ இதுக்கு அவங்க வேதத்தை இறக்கி வச்சுருக்காங்க தெய்வம். அவங்க வேதத்தை இறக்கி வச்சுருக்கத இப்போ அந்த வேதத்தை படித்து ஒரு சிலதை முடிஞ்ச அளவுக்கு, ஒரு சிலது தான், ரொம்பலாம் மனப்பாடம் கிடையாது, எனக்கு ஓரளவு தான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மனப்பாடம் பண்ணதை அது நினைவில் கலந்ததுனால அந்த பேச்சு வருது. இல்லைன்னா படித்து பார்த்து தான் பேசணும் அல்லவா. அப்போது இப்படி தான் நம்ம நம்மளுடைய செயல்பாடு என்னுடைய செயல்பாடு இப்படி தாங்க இருக்குது இப்போ விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறதுன்னா. ஆனால் நமது தெய்வமர்களினுடைய நிலை என்ன, அவர்களுடைய அந்த தவ வல்லபம் எப்பேற்பட்டதுன்னா, அவங்க அந்த விஸ்வநாதத்தை பார்த்து பேசுகிறேன், விஸ்வநாதத்தை கேட்டு பேசுகிறேன் என்று நமக்கு பேசி வர்றாங்கல்லவா. நம்ம குறிப்பெடுத்தால் தான் என்னால் பேச முடியும், குறிப்பு இல்லாமல் என்னால் பேச முடியுமா? முடியாது. ஆனால் தெய்வமர்களுக்கு அப்படி இல்லை, அந்த வித்தியாசங்களை எடுத்து உரைக்கிறாங்கல்லவா.
அப்போ அவங்களுடைய அந்த தவ வலிமை அவர்களுடைய அந்த தவ வலிமை என்ன பவர் உடையதாக இருக்க வேண்டும். அப்போ அந்த விஸ்வநாதத்தை எம் காது கேட்குது, அதை அப்படியே சொல்லுகிறோம் அப்படின்னு அந்த அருள்வர்ஷிப்பை நமக்கு மிக எளிமையாக அதை வேதமாமறையாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இங்கே நம்ம வந்து நல்லா விளங்கிக்கணும். எப்படின்னா, நம்ம தெய்வம் அவர்களுக்கு வேதம் வந்து கிடையாது, நம்மை போல ஏட்டில் அவங்களுக்கு கிடையாது. அவங்க அந்த வேதத்தை தங்களுடைய குருபெருமானாகிய பாட்டையா அவர்களிடம், தணிகைமணி பிரான் அவர்கள் அந்த வேத வாக்கியங்களை, அந்த அருள்வர்ஷிப்புகளை அவங்க விரித்து சொல்லுகின்றப்ப, பாட்டையா அவங்களுடைய அந்த ஆலவாயிலிருந்து வெளியாகிறப்ப ஓர்முக துணிவாக, ஓர் நினைவாக அதை அப்படியே செவியில் வாங்கி உடனே நினைவில் ஏற்றிக்கிட்டாங்க தெய்வமாங்க. என்னால் அப்படி முடியுமா? அந்த உலக மக்களால் முடியுமா? முடியவே முடியாது. அவங்க என்ன பாடு எடுத்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வேதம் தேவையில்லை, ஏடாக தேவையில்லை. நான் வந்து பலவிதமான எண்ணத்தில் இருக்கேன் அல்லவா, வேலைக்கு போகணும், உலக வாழ்க்கை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்குது நமக்கு. அதனால் நமக்கு நினைவுபடுத்திக்கிறதற்கு வேதம் வேண்டுமே. அப்போது பாட்டையா அவங்க இந்த வேதத்தினுடைய வாசகங்களை எடுத்து நமது தெய்வம் அவர்களுக்கு சொன்னதை அதை அப்படியே அவங்க விழுங்கினாங்க, விழுங்கி நமக்கு விட்டுருக்காங்க, விழுங்கி இப்போ நமக்கு திருவேதமாக விட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அது எழுதாமறை. அப்போ எழுதிய மறையும் ஒன்று தான், எழுதாத மறையும் ஒன்று தான். எழுதாத மறை இஸ் ஈக்குவல் டு எழுதிய மறை, எழுதிய மறை இஸ் ஈக்குவல் டு எழுதாமறை அல்லவா. அப்போது அவங்களுக்கு அந்த நினைவு இருந்தது, நமக்கு இருக்கா அந்த நினைவு? எனக்கு இருக்கா? எனக்கு இல்லைங்க. அதனால தான் அவங்க வந்து நான் படிச்சுட்டா வந்து பேசுகிறேன், விஸ்வநாதத்தை என் காது கேட்குது, நாம் அதை பேசுகிறோம் என்ற அந்த வித்தியாசங்களை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அதனால் இந்த வாக்கியத்தை வச்சுக்கொண்டு நமக்கு வந்து வேதம் தேவையில்லை, இந்த வேதம் தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஆனால் நம்ம நினைவு அப்படி தானே இருக்குது. இந்த வாக்கியத்தை படித்ததும் யதார்த்தமாக நினைக்கிறப்ப என்ன தோணுது? இப்போ நம்மளும் நம்ம தெய்வம் அவங்க எப்படி மனைவி மக்களை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு, தங்களுடைய குருபிரான் அவர்களே கதியென துறவரம் பூண்டாங்கல்லவா. சுமார் 22 ஆண்டுகள் துறவரம் பூண்டு அப்புறம் சன்னதம் பெற்றாங்கல்லவா. அப்படி போகனாக்கா அது சரியாக வரும். அதுவும் ஒரு மன கூறு வேணும், ஒரு மக துணிவாய் இருக்கணும் நமது தெய்வம் அவர்களைப் போல. அப்படி இருக்க முடியுமான்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, அது முடியாத காரியம். அப்போது நமக்கு குடும்பத்தோட அந்த அவர்கள் பட்ட கஷ்டத்தை நமக்கு வைக்கலை. இதுதான் நமது தெய்வம் அவர்களுடைய அந்த தவ வல்லபம். அப்போது அந்த தவத்தை நமக்கு இனாமாக எடுத்து வழங்குறாங்க. கொஞ்சம் நம்ம இதை காது கொடுத்து கேட்டால் போதும். மனைவி மக்களை விட வேணாம், தேசாதிபத்தியம். அப்போ அந்த 15வது திருவாக்கியத்தில் நம்ம படித்து தரிசனம் செய்தோம் அல்லவா. தேசாதிபத்தியம், மனைவி மக்கள், ஆடு மாடு எதையும் விட தேவையில்லை. ஏன்னா நமக்கு தான் மெய்குரு பிரான் கிடச்சிட்டாங்களே தெய்வம் அவர்கள். இப்போ அந்த மெய்குரு பிரான் 94வது திருவாக்கியத்தில் அருளியுள்ளபடி சத்திய சுத்த வாக்கியராகிய மெய்குரு பிரானாக அந்த குருபிரான் இப்போ திருவாக்கியமாக நமக்கு கிடச்சிருக்காங்க அல்லவா, இப்போவும் எப்பவும் இருக்காங்க அல்லவா. அதனால் நம்ம அந்த திருவேதத்தை, இந்த திருவேதம் இருந்தால் நமக்கு போதும். இதை இப்படி இந்த எண்ணத்தை தெய்வம் அவங்க இந்த திருவாக்கியத்தில் நமக்கு பதிச்சு வைக்கிறாங்க. ஒரு தடவை படிங்க முதல்ல இருந்து. இப்போது நாம் பேசுகிறோமே, எண்ணி பார்த்தா பேசுகிறோம். அதனால தான் அப்படி கேட்குறாங்க அல்லவா. படித்து விட்டு வந்தா பேசுகிறோம். ஆனால் நம்மளுடைய பேச்சு, என்னுடைய பேச்சு படிச்சுட்டு வந்தால் தான் பேச முடியும். இப்போ ஒரு தலைப்பு பேசணுன்னாக்கா அதுக்கு குறிப்பு எடுக்கணும், நோட்ஸ் எடுத்து எதை முதல்ல சொல்கிறது, ரெண்டாவது எதை சொல்கிறது, எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் பேச முடியுது இல்லவா. இது என்னுடைய நிலையை நான் சொல்கிறேன். படித்து விட்டு வந்தா பேசுகிறோம், இல்லை விஸ்வநாதத்தை எம் காது கேட்குது, நாம் பேசுகிறோம். ஆமாம், காது கேட்டுச்சு, விஸ்வநாதத்தை எம் காது கேட்டுச்சு, இப்போ பேசுகிறோம். அப்போ அந்த விஸ்வநாதத்தை தான் நமக்கு 325வது திருவாக்கியத்தில் விஸ்வநாத விஸ்வரூப உயிராணி திருவசனமாக அதை நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அந்த திருவசனம் அல்லவா, அது பழமை திருவசன தரிசனையில் இருந்து வரும் தெய்வ தீபமாகிய எங்கள் நாயகம் அவர்கள் அல்லவா. இப்படி நமக்கு அதை திருவேதமாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது இதெல்லாம் நமக்கு முதல்ல எடுத்து சொல்லி
2 வரியில் வந்து மிக மிக எளிமையாக இந்த யமபடலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை நமக்கு பேசி வர்றாங்க. அது படிங்க. அவ்வாறு கைபலிதமான ஒரு செம்மலின் ஒட்டுதல் கொஞ்சம் கிடைத்தாலும் போதுமே, அது என்ன சிறிய அளவா? அப்போ அந்த மெஞ்ஞான செம்மலின் ஒட்டுதல் கொஞ்சம் கிடைச்சாலும் போதுமேன்றாங்க. நல்லா படிங்க இன்னொரு தடவை. அவ்வாறு கைபலிதமான ஒரு செம்மலின் ஒட்டுதல் கொஞ்சம் கிடைத்தாலும் போதுமே, அது என்ன சிறிய அளவா? அதுவே யமனை விரட்டுது என்றால், பாருங்க, அதுவே யமனை விரட்டுது என்றால் எது? சிறிய அளவே யமனை விரட்டுது என்றால் பூரண வலிமை என்ன பவர் உடையதாக இருக்க வேண்டும். அப்போ பூரண வலிமை என்ன பவருடையதாக இருக்க வேண்டும் என்று பேசி வர்றாங்க. அப்போ அந்த செம்மலினுடைய ஒட்டுதல், அப்போ அந்த செம்மல் தான் நமக்கு ஜோதிநாயக செம்மலின் பதமாக இருக்காங்க அல்லவா? இந்த செம்மல்லாம் நம்ம நிறையா ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். அப்போ அந்த செம்மலின் பதம், அது அந்த செம்மலினுடைய ஒட்டுதல் கொஞ்சம் கிடைச்சாலும் போதுமே, அதுவே யமனை விரட்டுது என்றால் பூரண வலிமை என்ன வல்லபம் உடையதாக இருக்கும் என்று கேட்டு வர்றாங்க அல்லவா? அப்போ அந்த ஒட்டுதல் தான் நமக்கு பேசி வர்றப்ப 3 ஒட்டுதல் பேசி வர்றாங்க திருமஞான குரல் திருவாக்கியங்களில். அதுலேயும் இந்த யமபடரை மாற்றுகின்ற செயலை பேசி வர்றாங்க. இன்னும் நம்ம அதை படித்து தரிசனம் செய்யலை, பின்வரும் பகுதிகளில் அதை பங்கிக்கலாம். அப்போது அதில் வந்து அழுக்கு ஒட்டு, உடல் ஒட்டு, உயிர் ஒட்டு என்று 3 ஒட்டுக்களை பேசி வர்றாங்க. அந்த ஒட்டுதல் அல்லவா? நம்மக்கிட்ட என்கிட்ட இருக்கிறது அழுக்கு ஒட்டு தாங்க, உடல் ஒட்டே இல்லை. அதெல்லாம் விரிவாக பேசி வர்றாங்க. நம்ம இன்னும் அதை படித்து தரிசனம் செய்யலை, அதை பின்வரும் பகுதியில் படித்து அந்த ஒட்டுதல் என்ன என்பதை பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு ஒப்பீடுக்கு ஒரு திருவாக்கியத்தை இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் இதே மாதிரி ஒரு செயலை அங்கே சொல்லி வர்றாங்க. சிறிய அளவே வந்து யமனை விரட்டுது அப்படின்னா பூரண வலிமை என்ன பவருடையதாக இருக்கும்? இந்த செம்மலின் ஒட்டுதல் சிறிய அளவே, அப்படிதானே சொல்லி வர்றாங்க. படிங்க. அவ்வாறு கைபலிதமான ஒரு செம்மலின் ஒட்டுதல் கொஞ்சம் கிடைத்தாலும் போதுமே, அது என்ன சிறிய அளவா? அதுவே யமனை விரட்டுது என்றால் பூரண வலிமை என்ன பவர் உடையதாக இருக்க வேண்டும். அப்போ வலிமையெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து நிறையா பேசியிருக்கோம் அல்லவா? அதனால் சிறிய அளவே இவ்வளவு யமனுடைய இதை தடுக்குது அப்படின்னா பூரண வலிமை என்ன வல்லபம் உடையதாக இருக்க வேண்டும் என்று பேசி வர்றாங்க அல்லவா? அப்போ இதுக்கு கம்பாரிசன் தான் நமக்கு இதே திருவருட்குறளில் 13வது திருவாக்கியத்தின் கடைசி பகுதியில் இதே மாதிரி ஒரு ஒப்பீட்டை நமக்கு கொடுக்குறாங்க. அதில் படித்து அது அந்த திருவாக்கியத்தை விளங்கிக்கிட்டோம்னா அந்த மெஞ்ஞான செம்மல்களினுடைய ஒட்டுதல் எப்படி இருக்குது என்பதை இங்கே நம்ம அந்த ஒப்பீடில் விளங்கிக்கலாம் அல்லவா? அங்கே என்ன பேசி வர்றாங்கன்னா, நித்தியத்தை சிறிதும் அறியாமல் மலைமலையாக பேசியும் பயன் என்ன பயன்? நித்தியத்தை சிறிதும் அறியாமல் பேசி வர்றாங்க. நித்தியத்தை சிறிதும் அறியாமல் மலைமலையாக பேசியும் என்ன பயன்? நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் வாக்கிலே. அந்த நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் வாக்கு, அந்த நித்தியத்தை தந்தருளுவது என்னன்னு பேசி வர்றாங்க. நல்லா விளங்கிக்கணும். இங்கே நித்தியத்தை சிறிதும் அறியாமல் மலைமலையாக பேசியும் பயன் என்ன? நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் வாக்கிலே ஒரு திவலையே என்றாலும் அதிலிருந்து வீசக்கூடிய அறிவாகார அதிசய வீச்சு இவன் பேச்சில் இருக்குமா அப்படின்னு இங்கே 13வது திருவாக்கியத்தின் கடைசி பகுதியில் இது வருதுங்க. அப்போது இப்போ நம்ம படித்த திருவாக்கியத்தில் அந்த மெஞ்ஞான செம்மல்களின் ஒட்டுதல் கொஞ்சம் கிடைத்தாலும் போதுமே, அதுவே யமனை விரட்டுது என்றால் பூரண வலிமை என்ன வல்லபம் உடையதாக இருக்க வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் வாக்கிலே அந்த திருவாக்கு தான் நித்தியமாக இருக்கு அல்லவா? அது அந்த வல்லவரின் திருவாக்கிலே ஒரு திவலை, அதுதானே கொஞ்சோண்டு திவலை என்பது. அது ஒரு திவலையே என்றாலும் அதிலிருந்து வீசக்கூடிய அறிவாகார அதிசய வீச்சு. அப்போ அந்த அறிவாகார அதிசய வீச்சு அந்த திவலையிலிருந்தே வீசுது, கொஞ்சோண்டு. அதை தான் இங்கே கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. இதை நான் இந்த 2ஐயும் ஒப்பீடாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த மெஞ்ஞான செம்மல்களின் ஒட்டுதல்
கொஞ்சம் கிடைத்தாலும் போதுமே, அதுவே யமனை விரட்டுது என்றால், அப்போது இங்கே நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் திருவாக்கிலே ஒரு திவலையே என்றாலும் அதிலிருந்து வீசக்கூடிய அறிவாகார அதிசய வீச்சு இவன் பேச்சில் இருக்குமா அப்படின்னு என்னுடைய பேச்சுக்கும் நமது தெய்வமோர்களின் இறைவனுடைய பேச்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே எடுத்து காமிக்கிறாங்க அல்லவா. அப்போ இந்த திருவாக்கியத்தில் அந்த ஒட்டுதல் என்பது நமக்கு அந்த திருவாக்காக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நான் இந்த ஒப்பீட்டின் மூலம் விளங்கி கொண்டேன். அப்போ அந்த திருவாக்கிலிருந்து அந்த செம்மல்களின் ஒட்டுதல் கொஞ்சம் கிடைத்தாலும் போதுமே, அந்த திருவாக்கிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதுமே, அதுவே யமனை விரட்டுதே. அப்போ பூரண வலிமை என்ன பவருடையதாக இருக்க வேணும்? அவன் அந்த திருவாக்கில் ஒரு வரி போதுமே, ஒரு வரிக்கு ஒரு வார்த்தை போதுமே, ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்து போதுமே, அது ஈசனான மதி எழுத்து அல்லவா. இப்படி நான் அந்த திருவாக்கை, அந்த திருவாக்கு அது திருவேதம் அல்லவா, திருமறை அல்லவா, இப்படி நான் அந்த ஒட்டுதலை திருவாக்காக நான் தரிசனை செய்கிறேன். ஆகவே அந்த கொஞ்சம் ஒட்டுதல் அதுவே யமனை விரட்டுது என்றால், அப்போ அந்த கொஞ்சம் அந்த ஒட்டுதல் என்பது இங்கே திருவாக்காக நமக்கு இந்த திருவாக்கியங்கள் 13வது திருவாக்கியம் மற்றும் 235வது திருவாக்கியம் இது ரெண்டையும் இணைச்சி பார்க்குறப்ப அந்த திருவாக்காக அவங்க அந்த ஒட்டுதலாக நமக்கு அதை எடுத்து வழங்கி அந்த ஒட்டுதலின் மூலம் அந்த திருவாக்கின் மூலம் நமக்கு யமனை விரட்டி அடிக்கின்றார்கள், நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் ஆபத்தினை விரட்டி அடிக்கின்றார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.